கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. என்ன சார் ஓப்பனிங் கொடுக்குறேன் சார், வேண்டாமா சார்? பட் இல்ல சொல்லிட்டேன் சார். But that is what he is always. I think we always look up to you, sir. Thank you so much for coming for this audio launch, sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நைஸ் மீட்டிங் யூ மேம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். மனுஷங்களே உதவி பண்ணாம தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்துல அனிமல்ஸ் பண்ண திருப்பி யாரும் நமக்கு உதவி பண்ண போறது இல்லை, உதவியும் பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிருங்க. அது ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணான்னு சம்டைம்ஸ். அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்றதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் மேடம்கிட்ட இருக்கு. அது மனுஷங்களுக்கு சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தா மதர் தெரேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது விருந்துகளுக்கு பண்ணதுனால அவ்வளவு பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அப்புறம் இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் சித்தார்த்தின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் எஸ்ஏசி சார். சாரோட இந்த வயசுலயும் எவ்வளவு செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகளையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசுல நம்ம இருப்போமானே தெரியாது. ஆக்சுவலா தெளிவா ஷார்ப், டபுள் ஷார்ப்னு பிட்டர் சார் சொன்னார் இல்லையா, டபுள் ஷார்ப்பா உண்மையிலேயே அவர் நிறைய விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி, நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பா ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பரா பண்ணிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. நீங்க 25 வயசுன்னு தப்பா சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்க கூட நிறைய பழகிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்துல நான் சொல்றேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசுதான். கண்டிப்பா இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்க இன்னும் டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்க தயாரிப்புகள் குறைச்சிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுந்தர் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அண்ட் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிற விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மலை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். என்னுடைய மனைவி சொல்ல ஒரு கான்செப்ட் அழகா அற்புதமா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் எப்படி ஒரு குரல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நாங்க ஒண்ணுமே இல்லாம வந்தோம். ஒண்ணுமே தெரியல, ஒரு மண்ணு தான். நாங்க வரும்போது சார் ஒரு லேட்டா வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னாரு, 8:30 வந்துட்டேன். அப்ப சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்கணும்டா, நீ நேரத்துக்கு வரா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் லண்டன் போயிட்டாங்க, ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தாரு. 3 மாசம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளவுதான். வேற எங்க ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்புறம் ராம் சார் சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்ட்ட கேளுங்க சார், அவர் கொடுத்து அவர் கொடுப்பாருல்ல, கேளுங்க சார் அப்படின்னு. அதான் கேட்க முடியாது, உங்க சம்பளம் கிடையாது, சார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இந்த மாதிரி பொன்ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போறாங்க, ஒரு வேலையும் செய்யறது இல்லை, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு. அப்ப அவர் சார் சொன்னாரு, நான் கொடுக்காதன்னு சொல்ற வரைக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்கறதாலும் சரி, ஒரு தேட்டர்ல படம் பார்க்கறதாலும் சரி, எந்த படமாலும் பார்த்துடணும்.
நாங்க அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டரா இந்த இடத்துல நிக்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையும் நாங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்பவுமே நன்றி சொல்லுவோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்க சார் நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்ட் சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பரா பேசுறாருங்க, அவர் பேசுறது ரொம்ப சரியாச்சு. ஒரு தமிழ் அழகா பேசிட்டாரு, இவ்வளவு ஷார்ட் டைம்ல தமிழை கத்துக்கிட்டு சூப்பரா தமிழ் படம் பண்ணீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அண்ட் வைஜி சார் இதுல சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு வைஜி சார் ரொம்ப நாள் நண்பர், இப்ப சமீபமா நல்ல நட்பு, ஒரு டிராமாக்கு நான் போவேன். ஸோ இதுல சூப்பரா பண்ணிருக்காரு வைஜி சார், ரொம்ப ஷட்டலா பண்ணிருக்காரு. அந்த கோர்ட் சீன்ல வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு இல்லையா, சூப்பரா சர்வே பண்ணீங்க சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ அனைவருக்கும் வருகிறவர்கள் நினைக்கிறேன். சார் நாங்க தான் ரிசீவ் பண்ணோம், நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் இந்த பிரஸ் மீடியா தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க, அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கும் உணவுகள் இருக்கு. அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு டாக் உடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலயும் கொண்டு வந்திருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சார்கிட்ட ஒர்க் பண்ணதாலும் இந்த படத்தை பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய்காந்த் அவர்களுக்கு பணிவான வணக்கம் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.